ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இந்த ஒரு விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் நீங்கள் சரியாக மாட்டியிருக்கீங்களா, சரிவர வாரம் வாரம் இதை கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளணும். பெண்களுக்கு உகந்த பதிவு தான். இதை நீங்கள் தினந்தோறும் உங்கள் வீட்லேயும் சரி வாரம் வாரம் நீங்கள் உங்கள் வீட்டை கண்காணித்து கொண்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளும் உங்களுடைய கஷ்டங்களும் தீரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால் நீங்கள் இந்த ஒரு விஷயங்களை கட்டாயம் வீட்டில் பின்பற்றி வாருங்கள், நன்மைகள் நடக்கும். அப்படி என்னென்ன விஷயங்களை நம்ம வீட்டில் பின்பற்றலாம், நமக்கு எப்படி இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத எதிர்வினைகள்லேருந்து நம்ம எப்படி மீண்டு வருவது அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் இதில் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு நிலவாசற்படியில் வேப்பிலையோ அல்லது மா இலையோ கட்டாயம் நம்ம கட்டியிருக்க வேண்டும். ஒரு வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 வாரத்திற்கு ஒரு முறையோ பார்த்தீங்கன்னா அந்த இலைகளை நம்ம மாற்றினால் போதும். இவைகளை தினந்தோறும் கொண்டு வந்து புதியதாக வைக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது. அதாவது மா இலை இல்லாட்டி நம்ம வேப்பிலையை பார்த்தீங்கன்னா வீட்டு நிலைவாசலில் கட்டியிருப்பது மிகவும் நல்லது. நம்ம நிறைய கடைகளில் விற்கிறதெல்லாம் நம்ம வாங்கி மாட்டியிருப்போம். இந்த பாசி மாதிரி இருக்குது, முத்துக்கள் போன்றதெல்லாம். அவைகளை மாட்டுவதை தவிர்த்து கூட இயற்கையில் இவ்வாறான மா இலைகளையும் வேப்ப இலைகளையும் நம்ம வாங்கி மாட்டுவது நல்லது. இது இறையருளும் நிரம்பியிருப்பதாக ஐதீகம். அதனால் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல் வீட்டில் நீங்கள் மணி பிளான்ட் செடி வளர்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா செடியை வீட்டின் வடகிழக்கு திசையில் வைத்து வளர்த்தால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். கடிகாரம் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் வீட்லேயுமே இருக்கும். கடிகாரம் என்பது அனைவரின் வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதனை சரியான இடத்துல மாட்டுவதால் நற்பலன்கள் வந்து சேரும். எங்கு மாட்டக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதவின் மேல் பகுதியில் மாட்டக்கூடாது, தெற்கு பகுதி சுவற்றிலும் மாட்டக்கூடாது, கிழக்கு மேற்கு அல்லது வடக்கு திசையில் மாட்டுவது சால சிறந்தது. அதுபோல் நின்ற கடிகாரம் ஓடாத கடிகாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறப்படுத்திடணும். அதை நம்ம திரும்ப புதுப்பித்ததுக்கப்புறம் தான் அதை மாட்டணும். ஏன்னா அது ஓடாத சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்லேயும் அது எதிர்வினையின் காரணமாக நம்மளுடைய செயல்பாடுகளுமே அந்த கடிகாரம் போல் மெதுவாகத்தான் அது நடைபெறும். அதனால் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா கடிகாரம் ஓடலை அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு அதை மாற்றிடணும் அப்படிங்கிறது தான். அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம தினம் தினம் முகம் பார்ப்பதற்கு கண்ணாடியை எங்கு வைக்கிறோமோ அதற்கேற்றார் போல தான் நல்லவைகளும் தீவைகளும் நமக்கு பிரதிபலிக்கும். செவ்வக அல்லது சதுர வடிவில் பார்த்திங்கன்னா கண்ணாடி இருப்பது மிக சிறந்தது. அதோட வடகிழக்கு திசையில் 4 இல்லை 5 அடி உயரத்தில் பார்த்திங்கன்னா கண்ணாடியை மாட்டுவது சிறந்தது. அதுபோல் பார்த்திங்கன்னா 7 குதிரைகள் கொண்ட படத்தை நம்ம வீட்டில் வாங்கி வைப்பது ஒரு நல்ல வைப்ரேஷனை உண்டு பண்ணும். இதை எந்த இடத்துலலாம் மாட்டலாம் பார்த்திங்கன்னா, ஹால் இல்லாட்டி நம்ம தூங்குகிற அறையில் இதை மாட்டி வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷனும் பார்ப்பதற்கு நமக்கும் மனதிற்கு ஒரு அமைதியை உண்டு பண்ணும். எங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுழைவாசல் வீட்டோட வாசப்படியில் சமையலறை குளியலறை இதில் வைக்கக்கூடாது. ஹாலில் எல்லோரும் உட்காந்து பேசுகிற இடம் இல்லைன்னா நம்ம தூங்குகிற அறையில் இதை வைத்துக்கொள்வது நல்லது. பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. அவை என்னென்ன அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாம். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா சுவாமி படங்களை எப்பொழுதுமே மாட்டி வைக்கக்கூடாது. சுவாமி படங்கள் மற்றும் அல்லாமல் பார்த்தீங்கன்னா படுக்கறையில் பெரிய அளவிலான முகம் பார்க்கும் கண்ணாடிகள் மற்றும் மீன் தொட்டிகள் போன்றவையும் அமையப்பெறக்கூடாது. இதற்கு பின்னாடி உள்ள காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பேருக்கு இருக்கிற இடத்துல இந்த ஒரு விஷயங்கள் இருப்பதனால யாரோ நம்மளை கண்காணிப்பது போல் ஒரு 3ஆம் நபர் இருப்பது போலேயே ஒரு எண்ணமானது இருந்து கொண்டே இருக்கும். ஒரு விதமான எதிர்வினையும் அச்சமும் இருந்து கொண்டே இருப்பதனால தான் இவ்வாறான விஷயங்களை அங்கேருந்து எடுத்து தவிர்த்து விடுவது நல்லது அப்படிங்கிறத இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுபோல் பார்த்தீங்கன்னா தூங்குகின்ற அறையில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஏதாவது சிறிய ஒரு விடிவெல்ப்பு இந்த மாதிரி போடுவது கிடையாது. முழுவதுமே பார்த்தீங்கன்னா இருட்டாக இருந்தால் தான் தூக்கம் வர்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு சிறிய வெளிச்சமாவது நம்ம தூங்குகிற அறையில் இருந்தால் தான் நல்லது. இது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டையை கூட ஏற்படுத்தக்கூடும். அதாவது லைட்டே அப்படிங்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா சிறு வெளிச்சமாவது தூங்கும் பொழுது அந்த அறையில் இருப்பது மிகவும் நல்லது. உங்கள் வீட்டின் நலனிற்காக ஒரு வெள்ளருக்கான் கட்டையை எடுத்து வந்து சுத்தமாக மஞ்சள் தண்ணீரில் கழுவி அந்த கட்டையின் மேல் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசி சேர்த்து ஒரு குங்கும பொட்டு வைத்து ஒரு சிகப்பு கயிறில் கட்டி உங்கள் நிலவாசலில் தொங்க விடுவது வீட்டிற்கு மிகவும் நல்லது. தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி காமிக்கும் போது இந்த கட்டைக்கும் காண்பித்து விடுங்கள்.
இப்படி செய்யும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு ஒரு பாதுகாப்பு வட்டத்திற்குள் வந்துவிடும். எந்த ஒரு எதிர்வினைகளும் பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள்ளே வராது. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுதும் சரி, வீட்டிற்குள்ளே வரும் பொழுதும் சரி, நிலவாசப்படியின் மேலே என்றைக்குமே பார்த்தீங்கன்னா மிதிக்கவும் கூடாது, உட்காரக்கூடாது, அதில் தலை வைத்தும் படுக்கக்கூடாது. இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தெரிந்திருக்கணும். நிலைவாசல் படி பார்த்தீங்கன்னா கோவிலில் நம்ம போகின்ற அந்த வாசப்படிக்கு சமம். கோவிலுக்குள்ளே நம்ம எப்பொழுது நுழைந்தாலுமே அந்த வாசப்படியை நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு தான் போகிறோம். ஏன்னா நுழைவாயிலுக்கு அவ்வளோ சக்தி. அந்த நன்மைகளும் சரி தீமைகளும் அந்த வழியாகத்தான் உள்ளே போகும். அதனால் என்றைக்குமே பார்த்திங்கன்னா நிலைவாசலுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அதை நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அந்த பூஜைகள் செய்து அந்த இடத்துல நம்ம பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்வினைகளும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாத வண்ணம் இருக்கும். நம்ம ஏனோ தானோ அப்படின்னு விட்டுட்டோம்னா எந்த ஒரு நம்ம எங்கிருந்தாலும் போயிட்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த எதிர்வினைகளை பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்குள்ளே வந்துடும். இப்போ இவ்வாறான விஷயங்களை நம்ம வீட்டு வாசலில் தொங்க விடுவது, கட்டி வைப்பதெல்லாம் அந்த எதிர்வினைகளை நம்மிடமிருந்து அப்படியே விட்டு விலக செய்கிறது அப்படிங்கிறதுக்காக தான். குழந்தைகள் பார்த்திங்கன்னா சிறு குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது. கொஞ்சம் ஒரு நல்ல வயசுக்கு வந்துட்டாங்க, கொஞ்சம் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவர்கள் நிலவாசப்படியில் மிதித்து விளையாண்டு கொண்டு இருப்பாங்க. அப்போ சிறு வயதிலேருந்தே அவர்களுக்கு புரிய வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்குவம் அடைந்து புரிந்து கொள்வார்கள். அவர்களுக்குமே அந்த சிறு சிறு விஷயங்களை சொல்லிக் கொடுப்பது மிகவும் நல்லது. வீட்டில் தினந்தோறும் பார்த்திங்கன்னா நம்ம காலையும் மாலையும் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த விளக்கேற்றுற வேலையில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிந்த ஸ்படிகங்களை நம்ம பாடுவது, இல்லை கந்தசஷ்டி கவசம், மகாவிஷ்ணுவோடைய அந்த சகஸ்ரதை நம்ம படிப்பது அப்படிங்கிறத நம்ம ஒழிக்க செய்யலாம். அது காலை வேளையில் பார்த்திங்கன்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம விளக்கேற்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல நல்ல ஸ்லோகங்களையும் மந்திரங்களையும் நம்ம படிப்பது நல்லது. இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா எல்லாருமே தெரிந்திருப்போம், தெரியாதவர்களும் தெரிந்து கொள்ளணும். நம்ம வீட்டு பொருட்களை யாராவது வெளியில் இருப்பவர்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது காசாக கொடுப்பதாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பொருளாக கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒருவர் பார்த்திங்கன்னா நிலவாசப்படியில் வெளியிலும் ஒருவர் நிலவாசப்படியில் உட்பகுதியிலும் இருந்து எந்த ஒரு பரிமாற்றத்தையும் செய்து கொள்ளக்கூடாது. கொடுப்பவர் பெறுவர் இருவருமே பார்த்திங்கன்னா வாசப்படிக்குள்ளே இல்லாட்டி வாசப்படிக்கு வெளியில் தான் இருக்கணும். ஒருத்தர் உள்ளே இருந்து ஒருத்தர் வெளியே இருந்து இப்படி கொடுப்பது கூடாது. இவ்வாறான பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீட்டிலேயே சரிவர செய்யும் பொழுது இதற்கு பின்னாடி உள்ள எதிர்மறைகளையும் நேர்மறைகளையும் நம்ம அறிந்து செயல்படலாம். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமான விலங்குகள் போட்டாக்களையும் நம்ம வீட்டில் வைப்பதை தவிர்த்து விட வேண்டும். ஏன்னா அதை பார்க்கும் பொழுது நமக்கு அதே குணமும் நமக்குள்ளே எழுத மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு நல்ல ஒரு நேச்சரான ஒரு அடர்ந்த காடோ இல்லை நல்ல ஒரு நீர்வீழ்ச்சியான ஒரு புகைப்படத்தை பார்க்குறோம்னா மனதிற்கு ஒரு அமைதி கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களை உண்டு பண்ணுற வகையில் இருக்கின்றவைகளை நம்ம வீட்டில் மாட்டி வைக்கணும். வெளியே நம்ம எப்படி நாமோ போகிறோம், நிறைய இதை பார்க்குறோம். வீட்டில் வந்து நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலை உட்கிரகிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நல்லதை பார்த்து வீட்டில் உள்ளவங்ககிட்ட அன்பாக பேசி பழகணும். யாரையும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சொற்களில் பேசுவதோ இல்லை திட்டுவதோ வீணாக எரிஞ்சு விழுவது அப்படிங்கிறதுல இருக்கக்கூடாது. இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. அதனால் மேற்கூறிய விஷயங்களை நம்பிக்கை இருப்பின் நீங்கள் தவறாமல் செய்து பாருங்கள், எல்லாம் நன்மையாகவே நடக்கும். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.